நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வியா ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 471வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு நிர்பந்தம் வந்தது. காலையிலேருந்து 2-3 பேர் வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறா. புதுசாக வாழ எனக்கு ஒரு பெண்ணு ஸ்ரீலங்கா தமிழில் பேசினா. முதல்ல இதில் பேர்லாம் சொல்லக்கூடாது, பேர்லாம் சொல்லலான்னு. அவள் வந்து, சார் நான் எந்த ஊர்லம்மா இருக்க நீ கேட்டேன். நான் சரி, எனக்காக நீங்கள் பூஜை பண்ணணும். பூஜை ரூமில் இருக்கேன், பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அபிஷேகம்லாம் ஆராதனை அலங்காரம்லாம் ஆகி அர்ச்சனை ஆரம்பிக்க போகிறேன். அப்போ ஃபோன் பண்ணிட்டாவோ, இந்த மாதிரி வந்து இப்போ பூஜையில் இருக்கேன், ஐ கேனாட் பி டிஸ்டர்ப்டு, யூடும் வந்து ஒரு 5 மணிக்கு கூப்பிடுவேன். கரெக்டாக 5 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். தானே ஆஸ்டர் எந்த ஊரில் பேசுகிறேன். சார் நான் வந்து பிலாங்ஸ் டு ஸ்ரீலங்கா வந்து பேசுகிறேன். இல்லை நான் வந்து ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லி விச் கண்ட்ரின்னு கேட்டேன். நார்வேயில் இருக்காவோ. நார்வேலேருந்து அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுறேன். சரி, எனக்காக சொல்லுங்க, என் கல்யாணத்தை தள்ளி போகிறது. நல்லா இருக்கா பொண்ணு, பார்க்க லட்சணமாக இருக்கா. தள்ளி போகிறதுன்னா அப்போ நான் சொன்னேன், நான் ஜோசியர் கிடையாதுமா. நான் வந்து தனியாக பிரார்த்தனையெல்லாம் அம்பாட்ட பண்ணுறது எல்லாமே சிஷ்ய கோடினான்னு சொல்லிட்டு ஜென்ரல் பிரார்த்தனை தான் வைப்பேன். முடிச்ச கல்யாணத்துக்கு வேணால் அரியத்துறையில் கல்யாணம் நடக்க போகிறது அம்பாளுக்கு சாமிக்கும். அந்த நேரத்தில் யூ கேன் மேக் எ சங்கல்பம். இந்த டிவைன் சங்கல்பம்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அதில் நம்பிக்கை உள்ளா பண்ணியிருக்கா, பல பயனும் அடைஞ்சிருக்கா. நம்பிக்கை இல்லாத படத்தை நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் திரும்ப சொல்கிறேன். அவள் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், யார் வேணால் இருக்கலாம். அரியத்துறையில் இந்த வருஷம் மே மாதம் 4ஆம் தேதி சித்திர மாதம் சுக்லபட்சம் சப்தமி திதி அன்றைக்கி தான் ராஜமாதிங்கியோட கல்யாணம். அங்கே அம்பாள் பேர் மரகதவல்லி. அதில் பண்ணிக்க மாட்டேன். ஓகே சார், கேன் யூ கைட் மீ சம்திங் எல்ஸ்னா டக்குன்னு அம்பாள் மனசில் சொல்கிறேன். எனக்கு மனசில் தான் மாதங்கி சொல்லிருக்கு. கேசவன்கிட்ட பேச சொல்லுன்ற. சார் கேசவன் நம்பர் தரேன், நான் கொடுங்கன்னு. சரி, நம்பர் அனுப்பிச்சிட்டேன். அடுத்து ஆஃப் கொஞ்சம் கண்ணா சத்தலாம் கூட திரும்பி ஃபோன் பண்ணிட்டேன். சார், ஐ ஸ்போக் டு ஹிம்ரா. ஐ வாஸ் லிட்டரலி ஷாக்டு. நிறைய பேர் சொல்கிறான், நான் அத்தனை தடவை பண்ணேன் சார், கிடைக்கவே மாட்டேன். அதுதான் அங்கே தான் தெய்வத்தின் திருவிளையாடல் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளோ நம்பிக்கையாக நம்ம செயல்பட்டு அவள் இது பண்ணுறாள். அவள் சொல்கிறா, எப்படி ஷீ இஸ் நார்வே, கேசவன் ஹஸ் கான் டு ஹைதராபாத்தில் அவள் சொல்கிறார் இந்த பொண்ணுடைய நிலைமையை. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் இது உங்கள் ஊர் வந்து ஸ்ரீலங்கா, அதில் தென் பகுதியில் இருக்குது, சவுத் ஈஸ்டர்னு சொல்லியிருக்காரு. சவுத் ஈஸ்டர் சொல்லி இங்கே யாழ்ப்பாணம் நினைக்கிறேன், அங்கே தான் மாப்பிள்ளை வருதான் சொல்லியிருக்கேன். சொல்லி மே மாதத்துக்கு மேலே இது அமையக்கூடிய சான்சஸ்லாம் இருக்குன்னு. ஷீ இஸ் அவ்வளோ ஹாப்பியாக அவளுக்கு. ரொம்ப தேங்க் பண்ணார். நான் ஒன்றும் பண்ணவே இல்லை. முதல்ல ஐ ஷேர்ட் ஒன்லி கேஷவன்ஸ் நம்பர்ன்றேன். இதில் நிறைய பேர் திரும்ப அந்த மிஸ்டர் கேசவன் டிவெல்லி அஸ்ட்ராலஜர்ன்றதை பார்க்க, அந்த வீடியோ பார்க்காமே திருப்பி கேட்குறாங்க. இவர் தான் மிஸ்டர் கேசவன். இவர் வந்து மாதுவ பிராமின், கர்நாடகா பேஸ்டு. ஆனால் ப்ரெசன்ட்லி அவைலபிள் ஸ்ரீவில்லிபுத்தூர். இவள் அண்ணாவுக்கு 95 வயசு, ஒரு அண்ணா 90 வயசு. 2 பேரையும் பார்த்துக்கிறதுக்காக இவர் அங்கே இருக்கார். இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில். முன்னாடி மெட்ராஸில் இருந்தார், அம்பத்தூரில் இருந்தார், ஐனாவரத்தில் இருந்தார். இப்போ அங்கே போயிட்டார். எங்கே போயிட்டார்? ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே போயிட்டார். நடுவில் பெரிய மனுஷன் யாரை கூப்பிட்டு வச்சேன். அவளே புக் பண்ணி இவன் ஃப்ளைட் டேஷன் போய்டுறா, இல்லைன்னா ஆக்ஷன் தரா. திருச்சி சாரதாஸ்கெல்லாம் அவர் தான் அட்வைசர். ஸ்ரீலங்காவுக்கு போவார் அடிக்கடி. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கார். எங்கேயோ இருக்குது ஜாதகம், ராசி, நட்சத்திரம் எதுவுமே இல்லாமல் அந்த கான்டாக்ட் பற்றினுடைய அந்த ஃபோன் வந்த உடனே அவளை பற்றி கம்ப்ளீட்டாக புட்டு வச்சுடுறாரு. அப்படி இப்போ ரீசெண்டில் சிவராத்திரிக்கு முன்பு நடந்தது எங்கள் ஆற்றுல. அதை போன மாதம் சிவராத்திரி 26ஆம் தேதி, ஒரு 20 தேதியில் அவர் வந்திருந்தார் ஆற்றுக்கு. சரி, அவர் சிவராத்திரி வந்து கலந்துக்கலாம் சொன்னார். ஆனால் வரல. கடைசியில் அவர் யூ வாஸ் பிளாக்டு சம்பர், ஊரில் மாட்டிக்கிட்டார் அண்ணாக்கிட்ட. சரி, அண்ணாவுக்கு இது முக்கியம் சொல்லிட்டு வரல அவர். அப்போது என்னுடைய மேஸ்திரி ஆறுமுகம் இருக்கார், அரியத்துறையில் இந்த ஷெட்டல் இதெல்லாம் மாடிப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவர். அவர் வந்தார். சாமி, எனக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லுங்கன்னாருன்னு. நான் ஜோசியர் கிடையாது, நானே சொல்ல போகிறேன். இல்லை, ஐ ஹேவ் சம்திங் இன் மை மைண்டு.
அது நடக்குமா நடக்காத சொல்லுங்கன்னு. நான் திருப்பி சொல்கிறேன், நான் ஜோசியர் கிடையாதுங்க, நான் உடனே ப்ரே பண்ணுறேன் அம்பாள்கிட்ட அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் கிருத்திகை ரிஷபா, அவரும் கிருத்திகை ரிஷபா. ஸோ கொஞ்சம் வேவ்லென்த் கொஞ்சம் கூடும் போது டக்குன்னு கேஷவ ஞாபகம் வந்து அதில் கிவ்ஸ் நம்பாரி சொல்லி போட்டு கொடுத்துட்டேன். இந்த ஃபோனு இப்போ நீயே பேஷன்னு வாங்கினோடனே அவர் சொல்கிறார், உங்கள் பேர் என்ன கேட்டுக்க, ஆறுமுகன்னார். நீ தினமும் ஒரு பிள்ளையார, பெரிய பிள்ளையார பார்க்குற, அந்த கோவில் வாசலில் இன்னொரு பிள்ளையார், சின்ன பிள்ளையாருக்கு அது இல்லை, ஆனால் பெரிய பெரிய பிள்ளையார் உடனே பார்த்துட்டு இருக்கார். ஸோ அவர் அருட்கடாட்சத்தில் கோவிலுக்கு வெளியில் வந்தால் உன்னுடைய வலக்கை பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனால் இடதுபுறத்தில் 4வது வீடோ, தட் இஸ் அ ஃப்ளாட்டு, அதில் கீழ் போர்ஷனில் ஒரு வீடு மனசில் வச்சுட்டு நீ போய் கேளு, இந்த வீடு அமைஞ்சிருட்டார். ஆறுமுகன் டிண்ட் சே எனிதிங். நான் தான் சாட்சி, உட்காந்துருக்கேன் ஆற்றுல டைனிங் டேபிளில். இந்த சைடில் வேறு உட்காந்துருக்கார், ஆறுமுகம் உட்காந்துருக்கார், பாபுன்னு இன்னொரு பையன் உட்காந்துருக்கான், இந்த சிஷ்ய பையன். நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். இந்த அப்படியே புட்டு புட்டு சொன்னார். எப்படி சொன்னார் இப்படி இல்லைங்க. ஆமாம் சாமி, அவர் சொன்னது கேட்டு அப்புறம் இடமாம்மா சொன்னேன்னு கேட்டேன் நான். இல்லை அவரை போய் அப்ரோச் பண்ண சொல்லுங்க, அது வீடு கொடுத்துருவா அவருக்குன்னார். இல்லை சாமி, அவரோட கேஷ் என்கிட்ட இல்லை, நான் கேட்குறதோட 5 லட்சம் ஜாஸ்தி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பர்சுவேட் பண்ணுங்க, உங்களுக்கு தான் அது வீடுன்ட்டார் அவர். இந்த ஆச்சு. சிவராத்திரிக்கு முன்னாடியே he paid advance and then now agreement also been made. The next month beginning the registration is going to take place. இது அப்படியே அங்கே எங்கேயோ வந்தே உட்காந்துட்டு இங்கே நடக்கிறது சொல்லிட்டாரு. அதே பிறகு நடந்துட்டு. ஸோ நேயர்களுடைய விருப்பத்திற்கேற்க அவரோட நம்பரை திருப்பி நான் காமிக்கிறேன். நிறைய பேருக்கு போர்டில் எழுதி காமிச்சா தெரியலன்ற இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்ரீ கேசவன் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஒன்று டைரக்ட் நம்பர், ஒன்று வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் நம்பர் எடுக்க மாட்டார், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வேணால் அனுப்பலாம். நீங்கள் சில பேர் லக் இருந்தால் அவர் ஃப்ரீ டைம் இருக்கும்போது பேசிடுறார், லக் இல்லைன்னா கிடைக்க மாட்டேன்றது. 9381439239 95970 22266. இது மெயினாக இந்த பேசின டாப்பிக்கே வந்து திரும்ப திரும்ப என்னை கேட்கறதுனால தான் நான் சொல்ல வேண்டியிருக்குது. அப்புறம் இஸ் நாட் சார்ஜிங் எனிதிங். வேறு எதாவது அவர் தர்ம காரியத்துக்கு எதாவது சொன்னாலும் செய்யுங்க, அவ்வளோதான். நிறைய மெட்ராஸ்லேயே பார்க்குறேன், 5000 10,000 கொடுக்குறா ஒருத்தரும், நாடி ஜோசியம் போகிறான்றா, 3000 எல்லாம் ஃப்ராடாக இருக்குது நிறைய இடத்துல. நான் பார்த்துட்டு வந்துட்டேன். நம்மக்கிட்டேருந்து வாயில் போட்டு வாங்கி நம்மக்கிட்ட கதையை எழுதித்தரான், அங்கேயே வெண்பா எழுதிடுறான், அதெல்லாம் அபத்தமாக இருக்குது. இவரது வந்து ஒன்றுமே கிடையாது, ஃபேக்ட் ஃபைண்டிங். எங்கே ஒரு நாடியும் கிடையாது, ஒரு தம்பு இம்ப்ரெஷன் கூட கும்பு இம்ப்ரெஷன் கிடையாது, அப்படியே ஒப்பிடிக்காரு. அது வந்து வெரி ரேர் ஃபினோமினன். எனக்கு தெரிஞ்சு 100 பேருக்கு சொல்லியிருக்காரு இது மாதிரி. இப்போ அப்ராட்லலாம் சொல்லியிருக்காரு, தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்த மாதிரி இடத்துலாம் சொல்கிறார், பிலிப்பைன்ஸு, இதெல்லாம் வந்து ரேர் ஃபினோமினன். கலிஃபோர்னியா, ஜார்ஜியா, யுனைடெட் ஸ்டேட்ஸில். ஸோ அவர் வந்து தர்ம காரியத்தை சொல்கிறார், பண்ணுங்க, வேணாம், அவ்வளோதான். நான் வந்து அவருக்கு பதில் எனக்கு ஆசைப்புக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அது அவளோட விஷயம். அது நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஐ எம் இன்ட்ரோடியூசிங் திஸ் நம்பர். ஸோ வெரி டிவைன் அஸ்ட்ராலஜர். எங்கள் குடும்பத்தில் பல விஷயங்கள் நடந்திருக்கு இவர் மூலமாக. முன்னாடி சொல்லி எப்பயோ நடக்க போகிற ஆப்ரேஷனை முன்னாடி சொல்லிட்டாரு நடக்க போகிறது, பட் பாய் வில் பி சேஃப்னார். அதே மாதிரி ஆகிட்டான் பையன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நித்தியப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது ஜோசியத்தை. முக்கியமான டெசிஷன் இருக்கும்போது, நம்ம பதில் மேல் பூனைன்னு நாம் இருக்கும்போது, இந்த பக்கம் சாப்பிட்றதா அந்த பக்கம் தாவறதான்னு பார்க்கும்போது, அதை டு டிசைடு ஹீ வில் ஹெல்ப் யூ. அதான் அதை நான் சொல்லி அதை முடிக்கிறேன். இப்போ இந்த கேசவன் எடுத்து பேசும்போது நாங்கள் வந்து வேறு டாபிக் இது. நவ் த டைம் இஸ் நாட் ஈவன் 10 minutes so far. ஸோ ஐ வாண்ட் ஆட் சம் மோர் திங்ஸ். பழங்கால பொருட்களை ஆற்றுல வச்சுக்கோங்க, தூக்கி போட்டுறாதுங்க. இதெல்லாம் கூட பழைய குத்து விளக்கு நான் வந்து ஐ பர்ச்சேஸ் ஃப்ரம் வாகை குளத்தில் வாங்கியிருந்தேன் நான். இதை வந்து 3 piece கன்ஸ்ட்ரக்ஷன். இது பண்ணலாம், கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன் ட்ரெயினில் நடந்தது. அப்போ என் பொண்ணு கல்யாணத்துக்கு போதுனா வேணாம், இது ஒரு சின்னது போதுன்னு வாங்கி போட்டா இது வச்சுட்டு போயிட்டாங்க.
சரி யாருமே என் பெரிய பொண்ணை கேட்டால் நான் இருக்குது ஃப்ளாட் உன்னோட சொந்த வீடாக வச்சுட்டுருக்கேன் எதுக்கு இவ்வளவு நான் என்கிட்ட அந்த காலத்து விளக்கே இருக்குது குத்து விளக்கு அதை பாலிஷ் பண்ணாதான் அது பாலிஷ் பண்ணுறதுக்கே தனியாக ஒரு 200 கொடுக்க வேண்டியிருக்கும் ஒவ்வொருத்தரையும் பாலிஷ் பண்ணுறதுக்கு. அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபா பூம்புகாரில் வாங்கி காமிக்கிற மாதிரி பூம்புகார் விளக்கு. அந்த குத்து விளக்கு இருக்க இந்த கார்னரில் அது அது நகர்த்தவே முடியாது. பூம்புகார் கவர்மெண்ட் எம்போரியம் அங்கே தான். இப்போ வேற என்ன பார்த்தீங்கன்னா, நான் இது கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக வச்சுருக்கேன். இங்கே சாஸ்திரியே கேலி பண்ணுவார், காஞ்சி மடத்திலேயே கூட பாத்திரம் இல்லைன்னா ராஜாட்ட வாங்கிட்டு போவார். இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட 300 மில்லி தண்ணி பிடிக்கும். அதில் பஞ்சபாத்திரம் வாங்கி குடியான்னு என்னவோ பெரிய இதுவாட பாத்திரம் வச்சுட்டு பெரிய இல்லை ஒரு உதிரணி எடுத்தால் குளிச்சிடலாம் அப்படின்வார். இந்த செட்டு இது காப்பர். இது அதாவது தேவ காரியத்துக்கெல்லாம் காப்பர் இஸ் த பெஸ்ட்டு. பித்திரு காரியத்துக்கு பித்தளை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேவ காரியத்துக்கு காப்பர், பூஜைக்கெல்லாம் காப்பர் தான் யூஸ் பண்ணான்னு சொல்லியிருக்கு. பித்திரு காரியத்துக்கு பித்தளையில் ஈயம் பூசி அந்த பாத்திரங்களை சமைக்கணும். இல்லைன்னா வெள்ளி பாத்திரம் யூஸ் பண்ணலாம். அது வைஷ்ணவ ஆத்திரம்லாம் வந்து வெள்ளி பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவாள். ஸோ வெள்ளி பாத்திரம் இப்போ சேஃப் கிடையாது. ஒரு சின்ன ஈயமே சேஃப் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஈயச்சம்பு 3000, 4000 ரூபா, 5000 ரூபான்னு சொல்கிறான். ஒரு 500 மில்லி ரசம் வைக்கிற இது வந்து இன்னைக்கு விலை வந்து கிட்டத்தட்ட 3500 ரூபா இருக்குது. இது வந்து கிண்டு மாதிரி இருக்கும். எங்கள் ஆற்றுல எங்கள் அப்பா யூஸ் பண்ணி இதோட பெருசு. ஆஃப்டர் த டெத் ஆஃப் மை ஃபாதர் ஃபஸ்ட் பிரதர் எடுத்து போயிட்டான். அந்த இது அந்த பெரிய பஞ்சபாத்திரம் அவ்வளோ அழகாக இருக்கும். இதே மாதிரி இருக்கும். பாத்திரம் பார்த்தா காணும். அது சரி நம்ம போய் கேட்க முடியாது, அப்புறம் கொடுத்தது அவ்வளோதான் விட்டாச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, பழைய பொருட்களை தயவு செய்து கடையில் காலையில் தெருவில் திருப்பதி நகரில் ரோட்டில் போகிறான். பழைய பித்தளை சாமான், பழைய அலுமினியம் சாமான், பழைய பீரோ, கட்டில், ஃப்ரிட்ஜு, கம்ப்யூட்டர் அப்படிலாம் எல்லாமே, மோட்டரு கேட்டரு எல்லாமே சொல்கிறாங்க. பித்தளை சாமானுக்கு இவன்கிட்ட போனோம்னா இன்றைக்கி பித்தளையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இஷ்டம் போட்டுட்டு அதெல்லாம் முட்டாத்தனா போட்டு தொலைக்காங்க. அந்த காலத்தில் வாங்கின அந்த டேக்ஸா கேஸெல்லாம் பெருசு பெருசாக தண்ணி ஷார்ட்டை இதில் பெரம்பூரில் இருக்கும்போது ஒவ்வொரு இதுவெல்லாம் பெரிய 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 டேக்ஸெல்லாம் 200-250 ரூபா. இப்போ பார்த்தாவ அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 4000 ரூபான்றான். அதை அதனால தான் நான் ஐ வில் நெவர் த்ரோ எனி பித்தளை பாத்திரம் அவுட். எங்கள் காலத்தில் நம்பர் ரூம் இருக்குது, 6 அடுக்கு இருக்கும். அந்த இதில் 10 அடி நீளத்துக்கு இருக்கும். 10 அடி ஒரு 8 அடி நீளம் வச்சுக்கிறேன். 8 அடி நீளத்துக்கு 2 அடி உயரத்துக்கு கேப்போட 6 இருக்கும் தட்டு. எல்லாம் அண்டா குண்டா கிண்டா எல்லாம் பித்தளை செப்பு பாத்திரங்கள் முழுக்க அங்கே மாடியில் தான் இருக்குது. தனி ரூமே இருக்கிறதுக்கு ஒரு 15 அடி நீளம் 10 அடி அகலத்துக்கு மேலே அந்த ரூமு. தட் இஸ் யூஸ் ஒன்லி ஃபார் திஸ் பொம்மைக்கோல் சாமான் அதெல்லாம் இருக்கும். வேண்டா சாமான்கள்லாம் போட்டுச்சுருக்குங்க. ஸோ அது வந்து ஒன்ஸ் இன் ஃபியூ மந்த்ஸ் ஜஸ்ட் க்ளீன் இட்டு அவ்வளோ. அப்புறமா யூஸ் பண்ண மாட்டாங்க. திரும்பி லாக் படுத்தணும். நவராத்திரியும் போது கொஞ்சம் திமுலவப்படும். சிவராத்திரியும் போது அது மாதிரி அங்கே இருக்கிற சாமான்கள்லாம் எடுத்து அரியத்துறையில் அது மாதிரி கிடத்து 1 லட்சம் ரூபா சாமான்கள் இருக்குது அந்த வீட்டில். சமைக்கிறதுக்கெல்லாம் வேணுமே. 100 பேர் வந்துட்டாங்கன்னா எங்கே போய் சமைப்பேன். ஸோ அதுக்கு ஒன்றா அதுக்கு தனி லெட்டர் டிப்போட இருக்குது. எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி ராமாமிர்தம். அவள் பேர் அன்னக்கூடமே இருக்குங்க, கட்டி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோவில் இருக்கா பாருங்கள். ஸோ எங்கள் அம்மாவுக்கு அம்மா அதில் கொடுத்த வெங்கலப்பான் விச் இஸ் 200 years ஓல்டு. ஒரு வெங்கலப்பானையை 10 பேர் சாப்பிடலாம். அதில் சாதி வச்சேன். தூக்க 2 கையில் கூட தூக்க முடியாது. என் பொண்ணுங்கள்லாம் சொல்கிறேன், அப்போ அவங்க பெக்கிமா அது யார்ப்பா சமைப்பா, தூக்கி போட்டுருவேன். தூக்கி போடுறது ஈஸி. நான் அந்த வெங்கலப்பானை காஸ்ட்டு 10,000 ரூபா எனக்கு வேலை. அவ்வளோ ஹெவியாக இருக்கும். நான் அதெல்லாம் தூக்கியே போட முடியாது. எக்ஸிபிஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ண மாட்டேன். நான் தலையை வச்சு போகிறேன் வச்சுனவா பெரிய வந்து சரிப்பா அப்படியே இருக்கட்டும். மாடியில் அவளுக்கு ஒரு பொட்டி வச்சுருக்கேன், அவளுக்கு ஒரு பொட்டி வச்சுருக்கேன். இது தவிர அவளுக்கு ஒரு பெட்டி சின்ன எடுத்து போக மாட்டேன்ற பெட்டியெல்லாம் பெரிய வச்சுருக்கா, பெரிய மரைப்பட்டி. அதில் சில சாமான்லாம் வச்சுருக்காங்க. நிற்கப்படினா ஃப்ளாட் சிஸ்டம் தானே, 2 பெட்ரூம் தான் இருக்கும். அதில் ஒரு ஹால் இருக்குது. பூஜை நிறைய சேர்த்துக்க வேணாம்ப்பா,
பசங்க வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னுவா. அவள் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டுருக்கா. இது எதுக்கு சொல்கிறேன்னா, தயவு செய்து ஆற்றுல அது எந்த கேஸ்டாக இருக்கட்டும், எந்த க்ரீடாக இருக்கட்டும், பெரியவா யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு தூக்கி கூட போடாதுங்க. அந்த ஆன்மா வந்து சங்கடப்படும். அது ஆசீர்வாதம் பண்ணாது நம்மளை, நம்மளாம் பண்ணால். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த பாலா விக்கிரகனுக்கு வரும்போது ஒரு வயசான பிராமணர் குடுமையெல்லாம் வச்சுட்டு ஒரு 80 வயசு இருக்கும். நான் இங்கே ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் உட்காந்துருக்க இடத்துக்கு எதிர்த்தாம்பா ஜபம் பண்ணிட்டு இருப்பேன் நான். யாருமே இல்லை அன்றைக்கி. எல்லோரும் வெளில போயிட்டா. என்னை தாண்டி என் தொடையை தாண்டி இப்படி உள்ளே போகிறார் ஒருத்தர். யார் உள்ளே வந்து பார்த்து யாருமே காணும். சரி, அபிஷேகம் கொண்டு போய் பார்த்தா பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கார். எனக்கு அப்படியே வாய் அடித்து போயிட்டு கொப்புன்னு பற்றி பயப்படாத அப்படி மனசில் பேசுகிறார். இதை நான் பூஜை பண்ண விக்கிரகம் எனக்கு தெரியாமல் கடையில் போட்டேன். அட்லீஸ்ட் இந்த இடத்துல வந்து சேர்த்து சந்தோஷம் இருக்குது. என் அம்பாவை நான் பார்க்க வந்தேன்றார். நீங்கள் என்ன சொல்கிறது? இது நிஜமா பொய்யான்னு சொன்னேன்னா என்னை பொறுத்துக்கு நிஜம் அது. ஏன்னா வந்து ஹி ஸ்போக் டு மீ. அம்மா 2-3 தடவை வந்தார். பயப்படாதே சொல்லிட்டு போனார் உள்ள. அபிஷேகம் பண்ணவுக்கு அப்புறம் மறைஞ்சிடுவார். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பழமை விரும்பிகளுக்கு இதெல்லாம் பாடம். நான் திருப்பி சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்பணும். இது நம்ம இதெல்லாம் நம்புகிறோம் இல்லையா? ரிமோட் கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணுறோம் நம்புகிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த காலத்தில் டிவியெலாம் இந்த டிவின்னு ஒன்று வந்ததுன்னா வரப்போகுதுன்னா நம்பியிருப்பாடா? யாரும் நம்பிட மாட்டா. டென்ட்டு கூடாது அந்த ப்ரொஜெக்டரை வச்சு சினிமா காமிச்ச பொழுது அப்போ ஓரளவுக்கு நம்பினா ஒவ்வொரு ரீலுக்கு நடுவில் பிரேக் விடுவான். அப்புறமா சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டு, கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிட்டு, எவ்வளோ டெவலப்மெண்ட் வந்தது. இப்போ மோடிஜி வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆகிடுது. ஆனால் பழமையை போற்றுவோம். சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கவே கூடாது. ஆற்றுல என்ன பூஜை அப்போ வந்து என்ன வகுப்போ என்ன இதுவாக இருந்தாலும் சரி, அவளுக்கு பெரியவா என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் சூட்சமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஐயராத்தில் வந்து நடுவீட்டில் கும்பிட்றதுலாம் கிடையாது. அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணோம். வருஷாந்திர தவசம் பண்ணுவோம். மாசப்பிறப்பு தர்ப்பணம் பண்ணுவோம். ஒவ்வொரு மாசப்பிறப்புலையும் தர்ப்பணம் நடக்கும் மாதிரி வருஷம் முழுக்க தர்ப்பணம் இருக்குது. ஏன்னா 95 தர்ப்பணமாக நம்ம சொல்லுவாள். அந்த மாதிரி இருக்குன்றா. ஸோ அவளுக்கு அது கிடையாது. நான் அவளுக்கு அது போதும்னு சொல்லியிருக்கு இந்த நடுவில். ஆனால் அவள் என்ன சொல்கிறா, ஒரு சொம்பில் ஒரு லோட்டா வாட்டர் இருக்கும். அதில் சொம்பில் புல் தண்ணியை வச்சு அந்த நடு வீட்டில் வச்சுருவா. ஒரு அப்படியே சவத்தில் ஒரு மஞ்சளாக ரவுண்டு போட்டு 3 சிவப்பு கலர் கூடாட்டம் போட்டு அதில் மஞ்சளில் மல்லிப்பூ எதாவது முட்டை வைப்பாள். அது அப்படியே நிற்கும் அதில் சத்தியத்துக்கு கட்டப்பட்ட மாதிரி. ஸோ அது மாதிரி பண்ணால் அதை ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான். அது எல்லாமே அர்த்தம் தெரியணும். பரமாச்சாரியாரே சொல்கிறார், பக்கத்திலே இருக்கார். என்ன சொல்கிறார்? எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியணும்னு ஆசைப்படாத. அதை சொல்லு. அது சாஸ்திரி சொல்கிறாரா இல்லையா? ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணு, அதுக்கு உண்டான பலன் கிடைச்சிடும்னு சொல்லியிருக்கு. ஸோ அவள் என்ன சொன்னாங்க தெரியணுமேன்னு அது தனியாக அவனால் கற்றுக்குங்க. அவள் மந்திரம் சொல்லும்போது நம்ம இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அவள் கோவம் வந்துடும் அது. ஸோ அதனால் அவளுக்கு உண்டான ஸ்தானத்தை கொடுத்து தான் ஆகணும் அதை. ஸோ அவள் வந்து வாழைக்காய் அரிசி கொடுக்குறான்னு அவள் கொடுக்குறா, அதுக்கு நீ கொடுக்கக்கூடாது. பிராமணன் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த ஹெரண்ய சிராத்தம் பண்ணிடக்கூடாது. இவன் 3 வேளை முக்கிறான். அப்பா அம்மாவுக்கு பண்ண மாட்டேன்றான். பெரிய பெங்களா பண்ண வீடு வச்சுருக்கான். அந்த வீட்டில் பண்ணாலும் ஏதோ ஒரு தீர்த்தத்தில் விட்டு பண்ணிட்டு வரான். அதெல்லாம் தப்பான காரியம். நமக்கு சொந்த கிரகம் இருந்தால் அதில் தான் பண்ணணும். தவசங்கள்லாம் ஒரு மாமியை போட்டுங்க. இப்போ என் காலத்தில் என்னுடைய மனைவிக்கு புரட்டாசி மாதம் சுக்கலபட்ச ஏகாதசியில் போகிறான். அவளுக்கு தவசம் வந்துடும். 10,000 ரூபா வச்சுக்கணும். ஐப்பசி மாதம் சுக்கலபட்ச சதுர்த்தி அம்மா அது வந்துடும். அதுக்கு 10,000 ரூபா. கார்த்திகை மாதம் கிருஷ்ணபட்ச தசமி எங்கள் அப்பா அது. ஸோ ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வந்தாலே 30,000 ரூபா எனக்கு தனியாக ஆகணும். அதுக்கிட்ட தனியாக எடுத்து வச்சுக்கணும் நான். இதெல்லாம் அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி இந்த சிராத்த காரியங்களையும் எடுத்து வச்சுக்கணும். அவள் வீட்டுக்கு என்னோட அப்படி தான் குடும்பத்தில் வந்து க்ஷேம லாபங்கள் வரும். இதெல்லாம் கல்யாண கார்த்திகை நடக்கும். அதை இக்னோர் பண்ணிட்டு இதெல்லாம் நடக்கும்னா நடக்கவே நடக்காது. தலைகீழ் இதெல்லாம் நடக்காது. அந்த மேலே போனவா வந்து அப்படி ஹேங் ஆகிட்டு சொல்லலாம். தயவுசெய்து அதெல்லாம் நம்புங்க. பெரியவா சொன்னதை கேளுங்க. நிறைய பேர் இப்போ இந்த முசிறி அவளாக சொல்கிறா, அதெல்லாம் கேளுங்க. ஏதோ ஒரு இது இருக்குது கணக்கு. பெரிய காரியம்னா விசாரிக்கிறது அங்கே போய் கை கட்டி நின்றுண்டு
அவள் காப்பி கொடுப்பா, சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடக்கூடாது. அவர் சொல்லுவார், ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார் அவர். நம்மளை அப்பா காரியமா அம்மா நல்லா வாழ்ந்தாக இருந்தா அவளுக்கு நல்லா செய்யின்னு சொல்லி அந்த பையன்கிட்டையோ அவளை சொல்லிட்டு வரணும்னுவார். இப்போ எங்கள் காலத்தில் வந்து தவச காரியத்துக்கு உண்டான பித்தளை பாத்திரங்கள் அடுக்கே 20-25 அடுக்கு இருக்குது. அதெல்லாம் சமைப்பா அம்மையெல்லாம் வந்தால். இந்த இங்கே பாருங்க காமிக்கிறேன். இந்த பெட்டியில் தான், இந்த மரப்பெட்டி இருக்க கீழே, இந்த பிள்ளையார கீழே இந்த மரப்பெட்டியில் தான் எல்லாம் இருக்குது. அந்த தவசம் முடிஞ்ச உடனே எடுத்து வச்சுருவான். ஃபார் அதர் திங்ஸ் இட் நாட் பி யூஸ்டு. இதை நான் ஒரு நாள் தனியாக காமிச்சிருக்கேன் அந்த பாத்திரங்கள்லாம். நான் இதை வந்து கடையில் கொண்டு போட்டு இந்த காயத்ரி தீர்த்தம் இருக்குது அங்கே போய் பண்ணுறது ஈஸி. பட் அந்த சோல்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இதை புரிஞ்சுக்கணும். இதனால் பழசை தூக்கி போடாதவங்கன்னு சொல்லி இந்த கேசவ நம்பர் யார் வேணால் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி இந்த 471வது வீடியோவை நான் நிறைவு செய்யறேன்.